கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை தேர்ந்துளிகள் மூலமாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாயிருக்கிறவர்களை சொஸ்தமாக்கினார். என்னுடைய நெருங்கிய நண்பர் மார்ட்டின் ஒரு கணக்கியல் நிறுவனத்தின் ஊதியத்தை கணக்கிடுகிறார். இது ஒரு நேரடியான வேலையாக கருதப்படலாம். ஆனால் முதலாளிகள் தங்கள் தகவல்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னரே சமர்ப்பிக்கின்றனர். ஊழியர்கள் தாமதமின்றி தங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள மார்ட்டின் பெரும்பாலும் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். மளிகை பொருட்களை வாங்குவதற்கும் மருந்துகளை வாங்குவதற்கும் வீட்டு வசதிகளுக்கு செலவிடவும் இந்த பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குடும்பங்களை கருத்தில் கொண்டு மார்ட்டின் இப்படி செய்கிறார். மார்ட்டினுடைய இரக்கமுள்ள அணுகுமுறை எனக்கு இயேசுவை சுட்டி காட்டுகிறது. உலகத்தில் சில நேரங்களில் இயேசு தனக்கு சிரமமாக இருக்கும் போதும் கூட ஊழியம் செய்தார். உதாரணமாக, யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட பிறகு இயேசு சற்று தனியாக இருக்க விரும்பி படகில் ஏறி தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தை தேடிப்போனார். ஒருவேளை அவருக்கு தன்னுடைய உறவினரான யோவானுக்காக துக்கப்படவும் அந்த துக்கத்திலும் அவர் ஜெபிக்கவும் தேவைப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சிக்கல் இருந்தது. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே அங்கு போனார்கள். இந்த மக்களுக்கு அநேக சரீர தேவைகள் இருந்தது. அவர்களை அனுப்பிவிடுவது மிகவும் எளிதானதாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு அங்கே வந்து அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இந்த உலகத்தில் இயேசுவினுடைய ஊழியத்தின் அழைப்பு மக்களுக்கு உபதேசிப்பதும் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவதும் ஒரு பாகமாயிருந்தாலும் அவருடைய பச்சாதாபம் அவர் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை பாதித்திருந்தது. தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்து அதையே நாம் மற்றவர்களுக்கும் செய்ய பலத்தை தருவாராக. நீங்கள் தேவனுடைய இரக்கத்தையும் கவனிப்பையும் எப்படி அனுபவித்திருக்கிறீர்கள்? உங்கள் அனுதின பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய அன்பை காண்பிப்பதிலிருந்து உங்களை எது தடுக்கிறது? ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, என்னுடைய ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றவர்களை பராமரிப்பதன் மூலம் நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னுடைய நன்றி உணர்வு நிரம்பி வழிய எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.